ப்ரிப்பேர் பண்ணல, இங்கே வந்தவங்க தான் சொல்கிறாங்க. சரி மைண்டில் வந்து சொல்கிறேன் நான். ஸோ அப்பாவை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் நிறைய தெரியும். பெருசாக ஒளிமறைவு இருக்காது. இங்கே பார்த்தாலே அவரை பற்றி உங்களுக்கு தெரியும். விடுவிட்டு இருப்பார், கோவப்படுவார், நடக்கிறதுலாம் நடக்கணும், நடக்கலன்னா டென்ஷன் ஆகிடுவார், எல்லாமே இருக்கும். ஆனால் நான் ஒரு லிஸ்ட்டு போடுறேன், உங்களுக்கும் நிறைய இருக்கும் அந்த லிஸ்ட்டில். ஸோ இது முடியாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா அப்பா அதை வந்து முடிச்சுடுவார். அது எப்படின்னா, ஸ்டார்டிங்கில் வந்து சின்ன வயசுலேருந்து சொல்கிறேன் நான், சர்ச்சில் வந்து கிட்டார் கிடையாது. அப்பா அப்பா வெள்ளி கடைக்கு ஒரு உட்டிலே அழகாக ஒரு கிட்டாரே பண்ணி எடுத்துட்டு வந்தார். இது மாதிரி வந்து அடுத்தது வந்து இந்த இடம் பார்க்கறது, இந்த இடத்த தப்பு தப்பு முடிக்கிறது யோசனைலாம் கிடையாது. அப்பாட்ட வந்து ஆண்டவர் பேசிட்டார் அப்படின்னா எங்கிருந்து பைசா வரும், எப்படி அதை சந்திக்கப்படலாம் தெரியாது. அப்பா வந்து கரெக்டாக அதை முடிச்சுடுவார். நம்ம வந்து அந்த நேரத்தில் ரொம்ப சந்தேகமாக பார்ப்போம், இது வந்து என்ன இப்படி பண்ணுறாரு அப்படின்ட்டு. ஆனால் அதை பார்த்தா கடைசியில் ஆண்டவரோட சித்தமாக இருக்கும். இது மாதிரி சின்ன 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 இடத்துல வந்து விடுவிடு பண்ணுவார். ஆனால் அது வந்து ஆண்டவராக நடத்தப்படுறது அப்படின்ட்டு கடைசியில் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். அப்புறம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அப்பா கிட்ட வந்து ஒரு பேச்சுலரோ யாராவது வந்து ஒரு 21 வயசு தாண்டி வந்து அவங்க கண்ணந்தாண்டி நடந்தா அவங்களுக்கு ஒரு ப்ரொஃபைலை போட்டுருவாரு, இல்லையா கல்யாணம் பண்ணாம இருக்கீங்க அப்படின்ட்டு. அவர் வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய மேட்ரிமோனியல் குரூப் அவரே ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. அப்புறம் இந்த மேட்ச் மேக்கிங்லாம் அப்பா வந்து டாப்பு. அவரால் நிறைய கல்யாணங்கள் நடந்திருக்கு, நிறைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது வந்து இந்த வீடு கட்டுற அந்த மேட்டர் வந்து யாராலையும் முடியாத அவசியம். அப்பா வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சிவில் இன்ஜினியரிங்லாம் வந்து ஒரே ஆளாக டப்பு முடிச்சு விடுவார். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க பார்க்குற எல்லா வேலையும் இங்க வந்து அப்பா தான். இந்த ஒரு தூணுமே வந்து அஜித்தும் அப்பாவும் தான் காலையிலே வந்து போடுவாங்க. காலையில ஏன் உடனே அஜித்து கலப்பா அப்பா வந்து அந்த மெட்டீரியல் கூட அந்த தூணுக்கு வந்து ஒரு பாக்ஸ், ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். அந்த டெம்ப்ளேட்டை கூட வந்து வாங்க வேணாம் அவரே ரெடி பண்ணார். போயிட்டு வெல்டிங் ஷாப்ல போய் ரெடி பண்ணி அந்த டெம்ப்ளேட் வச்சிருந்தாரு. ஸோ இந்த ஒரு தூணும் வந்து ஒரு நாள் போட்டது தான். இது எல்லாமே அப்பாவும் அஜித்து. அப்புறம் இந்த மார்பிள் மட்டும் வந்து நம்ம நாட்டுல இருந்து வந்து போட்டாங்க. அதுக்கப்புறம் அவனுங்களையும் சும்மா ஓடுறது, அவனுங்களையும் ஓட்டி நிறைய வாங்கிடுறது. ஆனால் கரெக்டாக இருப்பாரு. வந்து நம்ம நாலேஜ் இல்லைன்னு நினைப்போம். ஆனால் ஆண்டவர் வந்து அவர் ஒரு விசேஷமான நாலேஜ் கொடுத்து அந்த காரியங்களை முடிக்கிறதுக்கு அவர் வந்து தெரிந்தெடுத்துருக்காருன்னு தான் சொல்லுவேன் நான். அடுத்து இன்னும் நிறைய சொல்லலாம். ஒரு நாள் காலையில் வந்து மேலே நாங்கள் தான் இருந்தோம். நாங்கள் இப்போதான் நான் தனியாக இருக்கேன். மேலே வந்து ஒரு கேக் ஒன்று போடணும். அந்த கேக் வந்து நான் ஸ்கூலுக்கு போயிட்டு நினைக்கிறேன், ஸ்கூலோ காலேஜில் போயிட்டு திரும்பி வர வந்து அப்பா வெல்டிங் கிளாஸ் போட்டு நிற்கிறாரு. என்னன்னு பார்த்தா இவரே வெல்டிங் அடிச்சு முடிச்சிருக்காரு. வந்து அது ஒரு காரியம். இது மாதிரி லைனா சொல்லிட்டே போகலாம். அப்புறம் டாக்குமெண்டேஷன், டிஜிட்டல் டாக்குமெண்டேஷன் அப்பா அடிச்சுக்க ஆளே கிடையாது. இங்க வந்து கேக் வெட்டுறாங்களோ, வந்து புதுசா வந்துட்டாங்களோ, எங்க போனாலும் நமக்கே அண்ணா ஏன் இப்படி பண்றாரு. ஆனா அந்த போட்டோஸ்லாம் வந்து நான் சில நாள் கால் பண்ணும்போது தான் தெரியும், இதெல்லாம் வந்து மறந்துருப்போம். ஆனா வந்து அப்பா போட்டோஸ் எடுத்து வச்சிருக்காருன்ட்டு. நம்ம எல்லாருக்கும் வந்து கூகுள் டிரைவோ இல்லை வந்து போன் தான் ஸ்டோரேஜ். அப்பாவுக்கு வந்து யூடியூபும் ஃபேஸ்புக்கு தான் ஸ்டோரேஜ். எல்லா போட்டோ வந்து அப்லோட் பண்ணு, இந்த மாதிரி பண்ணி விட்டுவாரு. நம்ம வேணும்னா அப்பாவை தான் கால் பண்ண வேணாம், போயிட்டு கொஞ்சம் யூடியூபோ ஃபேஸ்புக் பேஜ்லயோ போய் ஸ்க்ரால் பண்ணா பழைய போட்டோஸ்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி ஆல்பம் மெயின்டைன் பண்ணுவாரு. அடுத்தது வந்து இந்த சோசியல் மீடியா ஹேண்ட்லிங், இந்த ஆப் ப்ரொமோஷன், இந்த நம்ம சர்ச்ல வந்து ப்ரேயர் நடக்கும் போதுன்னா அவரே வந்து போஸ்டர் ரெடி பண்ணுவாரு. இந்த நாளையெல்லாம் வந்து அவருக்கு யாருமே கற்றுக் கொடுக்கல, அவரே கற்றுக்கிட்டு தொடர் ஒரு நாள் பண்றது 2 நாள் பண்றது இல்லை, டெய்லியும் வந்து வசனம் போஸ்ட் பண்றது. அப்புறம் அதனால எவ்வளவு மக்கள் ஆத்மாக்கள் வந்து ஆண்டவர் அது மூலமா பேசி வைப்பாரு. ஆனா அப்பா வந்து இந்த அளவுக்கு வந்து டிஜிட்டல் அதெல்லாம் ஒரு படிக்கல. ஆனா ஸோ இந்த காலத்துல தேவையான நாலேஜ் ஆண்டவர் கொடுத்து இவ்வளவு தூரம் வந்து ஆச்சரியமா நடத்துறாரு. இதுக்கப்புறம் வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணதுனால ஒரு சொல்லிட்டேன். என்னை பத்தி சொல்லணும்னா, இப்போ வந்திருக்கவங்களுக்குலாம் தெரியாது என்னை பத்தி. பழைய ஆளுங்களுக்கு தெரியும் நான் இந்த மாதிரி வாழ்ந்துட்டு அடக்கவே முடியாது, அங்கேயும் ஓடுவேன். வாங்காத இடத்துல ஏதாவது ஒரு இடத்த பாயிண்ட் பண்ணி அங்கெல்லாம் அடி வாங்கியிருப்பேன், ஏதாவது புகார் பண்ணி அடி வாங்கியிருப்பேன். அதெல்லாம் வந்து அந்த நேரத்தில் வந்து இவ்வளோ அடிக்கிறாங்க, இவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருக்காங்க அப்படின்னு யோசிச்சாலும் இந்த நேரத்தில் நான் இங்கே பேசுறதுக்கு அது ஒரு காரணமா இருக்கு. அதுக்காக நான் கத்திர சொல்லிக்கிறேன். அப்புறம் அவ்வளோதான். தேங்க்யூ அப்பா, ஹாப்பி பர்த்டே. வந்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.